நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டூலில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டடு. அதில் illustration 3. On 31st March 2018, a bank following bills discounted by the year. Date of bills கொடுத்துருக்காங்க, time of bills months கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, amount of bill கொடுத்துருக்காங்க. You are required to calculate the rebate on bills discounted as show the necessary journal entry for the rebate. க்ளோசிங் ரிபேட் அண்ட் பில்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் மாதிரி எழுதிட்டுனா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த சமூக தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இப்போது நம்ம வந்து மெச்சூரிட்டியை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்பயுமே டேஸுக்கு எக்ஸ்ட்ரா 3 days வந்து கொடுப்போம் பில்ஸுக்கு வந்து. அப்போ January 17 January 17 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து March 31 வந்து நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் January 17 அதுக்கடுத்த 4 months நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஜனவரிக்கு அப்புறம் February, March, April, May. அப்போது இங்கே மே மந்த் வரும். மே மந்தில் இப்போ January 17 அதுக்கு அடுத்தது அப்போ May 17 அந்த எக்ஸ்ட்ரா 3 daysோட May 20. இப்போது May 20 அப்போ March 31 May 20 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேஸ் வரும்னா 50 days வரும். அதுக்கு அடுத்தது February 7 நமக்கு 3 months வரும். அதுக்கடுத்து 3 months February, March, April, May. February 7 அடுத்தது May 7 அப்போ 3 days லீஸ் டேஸ் கூட அப்போது 10. மார்ச்லேருந்து 3 months. மார்ச்க்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன். அப்போ ஜூன் 9 அப்போ 9லேருந்து 3 days 12. அப்போ நம்ம 12 போட்டாச்சு. ஓகேவா? இந்த சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த சைடு இப்போது இந்த மார்ச்லேருந்து மே 10 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா 40 days வரும். ஏப்ரல் 1 to ஜூன் 12 வரைக்கும் நமக்கு 73 days வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே டிஸ்கவுண்ட் ஃபார் த டேஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் அது இங்கே வந்து ஆன்சராக எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்கானது இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 7,30,000 rupees இருக்குது. அதில் வந்து நமக்கு 17% இருக்குது டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் நமக்கு 15 days இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி போடுவோம்னா 17% by 100ன்னு போடுவோம். இதில் வந்து 50 days 1 yearக்கு எத்தனை டேஸ்னால் 365 days. இப்படி வந்து நம்ம போடுவோம். இப்போ வர ஆன்சர் தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ வந்து நம்ம இது கால்குலேட்டரில் போடலாம். ₹17,000 வருது. அதே மாதிரி செகண்டு இங்கே இடம் பார்த்தா 14,60,000 இன்ட்டு 18% இன்ட்டு 40 days by 365 days. தேர்டு 3,64,000 into 17.5% into 73 days by 365.
ஓகே, இது கால்குலேட்டரில் போட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டுக்குமே போட்டாச்சு. இது ரெண்டையும் இங்கேயும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் டோட்டல் பண்ணோம்னா 50,540 rupees வருது. இதுதான் வந்து க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ். அடுத்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இது வந்து 31/12/18 டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். டு ரிபேட்டா ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்டு. இதுக்கு வந்து நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை வந்து போடணும். 58,540 rupees. அவ்வளோதான், சம் முடிஞ்சது.